இட்லி கடை படத்தில் இந்த ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 14 நேரம் இந்தோ ஸ்டேடியத்தில் நடக்க போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நியூ ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ்கிரனோட கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிவனேசன் அப்படின்ற கேரக்டரில் ராஜ்கிரன் நடிக்கிறாரு. தனுஷ் டைரக்ஷனில் தனுஷ், நித்யா மேனன், அருண்ஜெய், சத்யராஜ், ராஜ்கிரன் இந்த படத்தில் லீடராக நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 1 கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. காந்தாரா படத்தில் இருந்து இப்போ யூகே தேட்டரிகள் ரிலீஸ் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா LWE ஃபிலிம்ஸ் வாங்கிக்கிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரிஷப் ஷெட்டி டைரக்ஷனில் ரிஷப் ஷெட்டி இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 கிராண்டாக மல்டி லாங்குவேஜில் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. கவின் நடிக்கிற கிஸ் படத்தில் இருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 9 சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் மூவி. படத்தில் பார்த்தீங்கன்னா கவின், பிரீத்தி அசரானி லீடாக நடிக்கிறாங்க. படம் இந்த செப்டம்பர் 19 கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. கூலி படத்தில் இருந்து இப்போ OST ஜூக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 10 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ தேட்டரிகளில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. அமேசான் பிரைமில் பார்த்தீங்கன்னா ஜூன் 11 இந்த படம் ப்ரீமியர் ஆக போகுது. 4 Idiots அப்படின்ற ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவில இருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லா இருக்கு. இது ஒரு காமெடி மூவியாக ரெடி ஆகுது. இந்த படத்துல இருந்து நெக்ஸ்ட் அப்டேட் நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். அந்தர கிங் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவில இருந்து அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் சாங் பபிஷேம் சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லா இருக்கு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 22 கிராண்டா மல்டி லாங்குவேஜில் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ மிராய் படத்துல இருந்து அஃபிஷியல் சென்சார் அப்டேட் இப்போ வந்திருக்கு. படத்துக்கு சென்சாரில் US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு தெலுங்கு ஆக்ஷன் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 12 கிராண்டா மல்டி லாங்குவேஜில் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட நெக்ஸ்ட் மூவியோட அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஜிவி பிரகாஷ் ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக ரெடி ஆகுது. டைட்டில் என்னவா இருக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ குமார சம்பவம் அப்படின்ற ஒரு தமிழ் மூவில இருந்து சென்சார் அப்டேட் இப்போ வந்திருக்கு. படத்துக்கு சென்சாரில் U சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு காமெடி மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 12 கிராண்டாக ரிலீஸ் ஆகுது. சக்தி திருமகன் படத்தில் இருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு சென்சாரில் US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயாண்டனி லீடர் நடிக்கிறாரு. படம் செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆக போகுது. கட்டுமரக்காரன் அப்படின்ற ஒரு நியூ மியூசிக்கல் வீடியோ சாங் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 10 சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சாங் பார்த்தீங்கன்னா ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மியூசிக் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பாகி 4 படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன 3 நாளில் 37.14 கோடி கலெக்ஷன் பண்ணிக்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லோயஸ்ட் கலெக்ஷன் தான். இந்த படம் ஃபைனலாக எந்த மாதிரி கலெக்ஷனை கொடுக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு ஆக்ட்ரஸ் அனஸ்வரா ராஜனோட பர்த்டே. அவங்க பர்த்டே ஸ்பெஷலாக சாம்பியன் படத்துலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா ரஜினியும் கமலையும் வச்சு சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா இப்போ கமல்ஹாசன் ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். பிளாக்மெயில் படத்தில் இருந்து அஃபிஷியல் ஸ்னீபிக் வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், ஸ்ரீகாந்த், தேஜ அஸ்வினி இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. இந்த படம் இந்த செப்டம்பர் 12 கிராண்டாக மல்டி லாங்குவேஜில் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ஆக்ஷன் மூவி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பியன் குயின் அப்படின்ற ஒரு கொரியன் ட்ராமா சீரீஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ்னு மொத்தம் 4 லாங்குவேஜில் இன்றைக்கி ப்ரீமியர் ஆகிருக்கு. இப்போ லாக்டு அப்படின்ற ஒரு ஹாரர் மூவியை பார்த்தீங்கன்னா லைங்கேஜ் பிளேயில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தம் 4 லாங்குவேஜில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் ஹாரர் மூவி தான் வெப்பன்ஸ். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு அமேசான் பிரைமில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் மட்டும்தான் இந்த மூவி ப்ரீமியர் ஆகுது. டிடெக்டிவ் விஜயவாலன் அப்படின்ற ஒரு மலையாள மூவியை பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 12 சிம்பிளி சோத்தில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடன்னு 3 லாங்குவேஜில் ப்ரீமியர் ஆகுது. நியாயாபதி அப்படின்ற ஒரு மலையாள மூவியை பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 12 சிம்பிளி சவுத்தில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் இப்போ சிம்பிளி சவுத்தில் ப்ரீமியர் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு மலையாள மூவி தான் கல்லன். இந்த படத்தோட அஃபிஷியல் தமிழ் டப்பிங் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இந்த செப்டம்பர் 12 சிம்பிளி சவுத்தில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.